டிகே, கோர்வாட், போஷா, பேக் டு தி ஃபியூச்சர், டிலோரியன். இப்போ எதுக்கு சந்திரமுகி ஜோதிகா மாதிரி பிஹேவ் பண்ற? சூர்யா இந்த கதையை எப்படி தேர்ந்தெடுத்தாருன்னே தெரியல அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா கடைசி 10 வருஷத்துல நம்ம பார்த்த சூர்யா படமே இதுவே கிடையாதுங்க. இந்த ஜில்லுன்னு ஒரு காதல் வந்தப்பெல்லாம் பொண்ணுங்கெல்லாம் அப்படியே சூர்யா சூர்யான்னு கத்துவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சூர்யாவை ரொம்ப நாள் கழிச்சு இந்த படத்துல பார்த்த மாதிரி இருக்கு. விஸ்வநாதன் சன்ஸ் கதையை கேட்டீங்க அப்படின்னா இவர் ஒரு சஞ்சய் ராமசாமி தான். சஞ்சய் விஸ்வநாதன் இந்த படத்துல இருக்காரு. அதே கஜினியில வர ஒரு ஹைடெக்கான பிசினஸ் மேக்னெட், அதே நேரத்துல கோல்டு மெடல் வாங்கின ஒலிம்பிக் சாம்பியன் ஷூட்டிங்ல. ஸோ இவருக்கு அம்மாவா வர ராதிகா 40 வயசுக்கு தாண்டிடுச்சுப்பா, கல்யாணம் பண்ணிக்க பண்றாங்க. இவர் ஒரு ரீசன் வச்சிருக்காரு. அதாவது அவங்க அப்பாவுக்கு செகண்ட் ஒய்ஃப் இருக்கு, 2 பேரும் இங்க ஒழுங்கா கவனிக்கலாம் அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு ரீசன் வச்சு இவர் கல்யாணமே பண்ணிக்க மாட்டாரு. நான் அப்படிலாம் இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு இந்த நேரத்துல குழந்தைய கொஞ்சம் அதுக்காக கண்டிப்பா கல்யாணம் பண்ணு அப்படின்னு ராதிகா சொல்ல, சரி உனக்கு என்ன குழந்தை தானே வேணும் அப்படின்ட்டு பொசுக்குன்னு அமெரிக்காவுக்கு போயிட்டு சரகேட் மதர், வாடகை தாய் மூலமா ஒரு குழந்தைய பத்திட்டு வந்துடுறாரு. அந்த குழந்தைக்கு இங்க இந்தியால உடம்பு சரியில்லாம போயிருது. ஸோ என்ன ஆயிருது, அங்க போயிட்டு அந்த சரகேட் மதர் வந்தாதான் முடியும். அவங்களோட போன் மேரோ தான் இங்க மேட்ச் ஆகும்னு சொன்னோடனே மமிதா பைஜு அவங்க தான் அந்த வாடகை தாய் கூட்டி வராரு. இங்க வந்த நேரத்துல திரும்பி போக மாட்டாங்க அவங்க. ஏன்னா இவங்க சூர்யா மேல லவ் வந்துருது. ராதிகாவுக்கும் பிடிச்சிருது, இங்க இருக்கிற எல்லாத்துக்குமே மமிதா பைஜு பிடிச்சிருது, ஆனா சூர்யாவை தவிர. இதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் இந்த படத்துல சேருவாங்களான செம பிளாட் தான் மொத்த கதையே. படத்தோட பிளஸ் சூர்யாவை சஞ்சய் ராமசாமி இன் விக்ரமன் மூவி அப்படி காட்டியிருக்காரு இந்த வெங்கி அட்லோரி டைரக்டர். அப்புறம் மமிதா பைஜு துருன்னு கஜினியில வர அசன் மாதிரி எல்லாத்தையும் கவர்ந்துடுறாங்க. ராதிகா தாய்க்கிழவி தான். இந்த படத்துல முழுசா அவங்க வரலன்னாலும் நிச்சயமா அவங்களோட இம்பாக்ட் செம்மையா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த செகண்ட் ஒய்ஃபா அவங்க அப்பாவுக்கு வர அந்த ரவீனா டாண்டன், அப்புறம் அவங்க தங்கச்சி, ஆனா அந்த நாசர், அந்த ஃபேமிலி அப்படின்னு ஒரு பெரிய ஆடியன்ஸ் செட் இந்த படத்துல ஃபுல்லாவே இருக்கு. ஜார்ஜ் மரியானுக்கு ஒரு முக்கியமான கேரக்டர். அவர் பையனை சூர்யா படிக்க வச்ச ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். நிச்சயமா உங்களுக்கு பயங்கரமா கனெக்ட் ஆகும். ஜென்சி பசங்களையும் போய் ஒட்டுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் படத்துல வர டயலாக்ஸ் நிறைய இருக்குங்க. அதாவது சண்டை போட்டு பிரிகிறது அந்த சண்டைனால இல்ல, அதுக்கப்புறம் எப்படி சேர்றதுன்னு தெரியாம அப்படின்னு சூர்யா பேசுறது, ஜெயிக்கிற வரைக்கும் போராடுவோம், ஜெயிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப அதை பத்தி பேசிக்க வேணாம் அப்படின்றது. அப்புறம் அந்த பணம், ஸ்டேட்டஸ் இதெல்லாம் நம்மளோட கௌரவத்தை காட்டுறதுக்கு, கர்வத்தை காட்டுறதுக்கு இல்ல அப்படின்னு. பரவாயில்லங்க, தெலுங்கு படம் டைரக்டர் எப்படி இப்படி எல்லாம் எழுதியிருக்காருன்னே தெரியல. கடைசி வரைக்கும் சூர்யா டே எப்படிடா ஏண்டா மமிதா பைஜு வேணான்ற மாதிரி நமக்கே இருக்கும். அந்த மாதிரி வாவ் பக்கா பண்ணிட்டாப்ல சூர்யா அப்படின்னே சொல்லணும். பெஸ்ட். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல விண்டேஜ் சூர்யாவை பார்த்த ஒரு ஃபீல் கிடைச்சிருக்கு. பாடத்தோட மைனஸ் இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பா கொடுத்துருக்கலாம். ஜிவி ஒரே ஒரு பாட்டை செம்ம ஹிட் பண்ணிருக்கலாம். மற்றபடி மைனஸ்லாம் ஒன்றும் இல்லை. சூர்யாவை எப்படி பாருங்க, எவ்வளவு அழகா பக்காவா காட்டியிருக்காங்க. இதை விட்டுட்டு கங்குவா அப்படின்னு கத்துறது, அப்புறம் இந்த மற்ற படங்கள்லாம் என்னால 10 வருஷத்துல பார்க்கவே முடியல. ஓகே ஃபைன், இந்த படம் இந்த ஜென்சி 2K எப்படி ரீச் பண்ணுன்றது எனக்கு தெரியல. ஆனா 90s 80s அதுக்கு முன்னாடி பிறந்த எல்லாத்துக்கும் டெஃபினெட்லா ஹாப்பியா சாட்டிஸ்ஃபைடான ஒரு படமா அமையணும்னா எந்த மாற்றமும் இல்லை. இதே மாதிரி இன்னொரு வீடியோல சந்திப்போம். என்ஜாய் பண்ணுங்க தியேட்டர்ஸ்ல. பாய்.